ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ விவசாயம், உயிராற்றல் வேளாண்மை, இயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. நம்ம சேனலை பார்க்காதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் கியூமிக் ஆசிட் உரத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். நம்ம விவசாயிகள் டைரெக்டாக கியூமிக் ஆசிட் என்ற உரத்தை வாங்கி தெளிக்கிறாங்கங்க. அதை இன்னும் உரத்தன்மையை மேம்படுத்தி எப்படி தெளிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதுக்கு தேவையான பொருள்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 30 லிட்டர் ட்ரம் எடுத்துக்கோங்க, 1 லிட்டர் தயிர் எடுத்துக்கோங்க, 1 கிலோ உளுந்த மாவு எடுத்துக்கோங்க, 1 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணுங்க, 1 லிட்டர் கியூமிக் ஆசிட் எடுத்துக்கணுங்க, 5 கிலோ மக்கிய சாணத்தை எடுத்துக்கிடணுங்க. முதலாவதாக ஒரு ட்ரம்மில் 30 லிட்டர் தண்ணீர் நிரப்பி அதில் இந்த 5 கிலோ மக்கிய சாணத்தை நல்லா ஊற வைக்கணுங்க. சுமார் 4 மணி நேரம் ஊறிய பிறகு இதனுடன் 1 லிட்டர் வீதம் தயிரை சேர்க்கணுங்க. இந்த தயிர் மக்கிய சாணக்கலவையுடன் உளுந்த மாவு, கியூமிக் ஆசிட்டு, 1 கிலோ நாட்டு சர்க்கரைங்க, இது அவ்வளத்தையும் நன்றாக சேர்த்து கலக்கணுங்க. இந்த கலவையை 2 நாட்கள் நல்லா ஊற வச்சுட்டு அதன் பின் இந்த கலவையை வடிகட்டி இந்த வடிகட்டிய இந்த உர கலவையிலிருந்து 100 லிட்டர் தண்ணீருக்கு 3 லிட்டர் வீதம் நன்றாக கலக்கி தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டுங்க. இந்த கலவையினால் நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அதிகமாக செடிகளுக்கு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நுண்ணுயிரிகளின் தன்மையையும் அதிகரிக்குதுங்க. மண் அதிகமாக வளம் பெறுதுங்க. நீங்களும் இந்த கலவையை தயார் பண்ணி விவசாய நிலத்துக்கு கொடுத்து அதிக பயன் பெறுங்கங்க. இது போன்று வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிங்க.